ஐயா கூப்பிட்டீங்க? ஏன்பா சண்முகம், நேத்து ராத்திரி என் பொண்ணுகிட்ட குங்குமத்தை கொடுத்து அவன் நெத்தியில வச்சுக்க சொல்லி வற்புறுத்தினியா? கேக்குறல்ல? ஓஹோ அப்படியா? நேத்து ராத்திரி அவ பெட்ரூமுக்குள்ள நுழைஞ்சி அவ தூங்குறப்போ அவளுக்கு தெரியாம அவன் நெத்தியில பொட்டு வச்சிருக்க. ஐயா அதெல்லாம் நான் செய்யலீங்க. நீ செய்யாம வேற யாரா செஞ்சிருப்பா? ஐயா சத்தியமா நான் அதெல்லாம் செய்யல. போய் சொல்றேன். ஏய், என் முகத்தை பார்த்து சொல்லு. இந்த பொட்டை நீ வைக்கல? இல்ல. நிஜமா வைக்கல? நிஜமா நான் வைக்கல. Damn it! உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கூட விளையாட பழகினதை நீ இலக்காரமா எடுத்துக்கிட்டு என் பெட்ரூம் வரைக்கும் வந்து என் நெத்தியில போட்டு வச்சிருப்ப. என்னடி நீ ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? இத பாரு சண்முகம், நீ ரொம்ப நல்லவன் நம்பித்தான் இந்த வீட்டுல சகஜமா பழக விட்டோம். சே, இப்படி நடந்துகிட்டேப்பா. ஐயோ அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணல. திரும்ப அதே சொல்றான் பாரு. ஐயா என் குழந்தைக்கு மேல சத்தியமா சொல்றேன். ஒண்ணும் தெரியாத குழந்தை மேல சத்தியம் பண்றது வெக்கமா இல்ல உனக்கு? தெரியாம பட்ட மன்னிச்சுன்னு சொல்லி விட்டுறோம். அதை விட்டுட்டு போய் சொன்னா போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி. ஐயோ ஐயா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். நான் அப்படிப்பட்ட கேவலமான மனுஷன் இல்ல. நீ எவ்வளவு கீழ்த்தரமான ஆளுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். வெளியே போ. கெட் அவுட். நான் போறேங்க. ஆனா உண்மை என்ன தெரிஞ்சது? இந்த மாதிரி ஆள விட கூடாது. அடிச்சு கை கால உடைச்சுட்டா எல்லாம் சரியா போயிடுமா? ஏண்டா நல்ல நாள் அதுமா? ஏய் சண்முகம், போட வெளியே. ஐயா போடா போன்றல்ல, போடா. ஒரு நிமிஷம், நான் போயிடுறேன். நான் ஒரு அனாதை. என்ன பெத்த தாய் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எந்த தாய் என்ன பெத்தாலும் அந்த தாய் மேல நான் சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சோறு போட்டு தூங்க இடம் கொடுத்து எங்க மேல பாசம் வச்சு அன்பு காட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் எந்த தப்பு பண்ணலீங்க. என்ன வேணும் உனக்கு? ஆண்டி, எங்க அப்பா ஒரு தப்பும் செய்யல ஆண்டி. நான் தான் உங்களுக்கு பொட்டு வச்சேன். நீயா? ஆமா ஆண்டி, நான் தான். யார் இவங்க? என்ன மாதிரியா இருக்காங்க? இது எங்க அம்மா. என்ன சொல்ற நீ? செத்து போன எங்க அம்மா மாதிரியே நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க ஊட்டில இருந்து உங்களை பார்க்க வந்தோம். எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களாம், உங்களை மாதிரியே. அவங்க எப்பவுமே நெத்தியில குங்கும பொட்டு வச்சிருப்பாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அதனாலதான் உங்களுக்கு பொட்டு வச்சு பார்க்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. நீங்க வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் வந்து உங்களுக்கு பொட்டு வச்சேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மாவை நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. கவிதா, I love you. 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 I love you.